கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை மறுபடியும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய இந்த விசுவாசத்தின் வழித்தடங்களிலே 9வது நாளை நாம் நெருங்கி வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளில் நாம் கடந்த 2 நாட்களாக இஸ்ராயல் மக்களுடைய அந்த பயணம், எகிப்திலிருந்து கானானை நோக்கிய பயணத்தை குறித்து நம்ம ஆழ்ந்து தியானித்து வருகிறோம். நேற்றைய முன்தினம் மோசே குறித்தும், நேற்றைய தினத்தில் அந்த செங்கடலை குறித்தும் நாம் பார்த்தோம். செங்கடலை எப்படி இஸ்ராயலர்கள் அதில் எப்படி அவர்கள் தப்பித்து வந்தார்கள், செங்கடல் நடுவே எப்படி கடவுள் அவர்களை வியத்தக்க வகையிலே அற்புதத்தின் வழியாக அவர்களை கொண்டு வந்தார் என்கின்ற அந்த காரியத்தை நம்ம ஆழ்ந்து சிந்தித்தோம். நிறைய புதிய தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலும் அந்த செங்கடலை தாண்டிய பிறகு ஆஃப்டர் த ரெட் சி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி அந்த நம்ம நேற்று பேசும்போது சொன்னோம், செங்கடலுக்கு முன்பாக அவருடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது, அடிமைத்தனத்தின் வாழ்வாக இருக்கிறது. செங்கடலுக்கு அடுத்து வரக்கூடிய வாழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலையின் வாழ்வாக இருக்கிறது. இப்ப விடுதலையின் வாழ்வை தொடங்கி இருக்கிற அவர்கள் முதலில் கடவுளுக்கு செய்தது என்னவென்றால், கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க 15ஆம் அதிகாரத்துல இன்னைக்கு நம்ம 19ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம். ஆனா நீங்க முதல் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா ரைட், அந்த முதல் 2 வசனத்துல இருந்து 18 வசனம் வரை இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சங்கீதம். யாருடைய சங்கீதம் என்றால் மோசே பாடின ஒரு சங்கீதமாக இருக்கிறது. கடவுள் எப்படி இஸ்ராயலரை எகிப்தியர்களுடைய கையிலிருந்து மீட்டு கொண்டார். இப்போ முதல் வசனத்தை வாசித்தோம். அதுல மறுபடியும் அந்த இதுல வாசிங்க. குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலிலே அழுத்து போட்டார். அப்புறம் என் கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்துவேன் என்று மோசே கடவுள் தமக்கு செய்த எல்லாவற்றையும் ஒரு பாடலாக இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக பாடுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப அவங்களுடைய அந்த விடுதலையின் வாழ்வின் தொடக்கமே என்னதானா ஆராதனை தான். அதனாலதான் கடவுள் மோசே அழைக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றார். நீங்கள் இங்க வரும்போது என்ன பண்ணுவீங்க, எனக்கு ஆராதனை செய்வீங்க. அதுவரையிலே அவங்களுக்கு ஆராதனை இருந்துதான் கேட்டா அவங்க வாழ்வில் ஆராதனை கிடையாது. எங்க இருக்கும் பொழுது, எகிப்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடையாது, ஆராதனை கிடையாது. அப்ப ஆராதனை என்பது எதுக்கான அடையாளம் என்றால் விடுதலையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் விடுதலை பெற்றிருந்தால் மட்டும்தான் உங்களால ஆராதனை செய்ய முடியும். நீங்க விடுவிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆராதனையை மேற்கொள்ள முடியும், கடவுளை துதிக்க முடியும். நீங்க கட்டுகளிலும் பாடுகளிலும் நீங்கள் ஒரு சிறையிருப்பில் இருப்பீர்கள் என்றால் நம்மளால என்ன பண்ண முடியாது, பாடலையும் ஆராதனைகளையும் மேற்கொள்ள முடியாது. அப்ப இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய விடுதலையை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய முதல் பாடல் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற பாடலாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையிலும் எப்பொழுதும் நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, பாடல் பாடுகிறவர்களாக, கடவுளை ஆராதிக்கிறவர்களாக இருக்க கடவுள் நம்ம எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்தது மோசே குறித்து நிறைய காரியம் பார்த்ததுனால இன்றைய தினத்திலே மற்றொரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். போன வாரத்துல பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அங்க ஒரு பெண்ணை நாம் குறித்து பார்த்தோம். யார் என்றால் சாராளை குறித்து பார்த்தோம். இங்க ஒரு கிரேட்டஸ்ட் லீடர்ஷிப் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் யாரை சொல்லலாம், மோசஸ் சொல்றோம். ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட சற்றும் குறையாத ஒரு தலைவர் யார் என்றால் மிரியாம் தான். ரைட்டுங்களா? 2 பேருமே ரொம்ப அந்த தலைமைத்துவத்துல மிக முக்கியமானவர்கள். இன்னொன்னு சொல்ல போனா மோசே என்கின்ற தலைவன் உருவாவதற்கு மிரியாம் தான் காரணமா இருக்கிறாங்க. மிரியாம் இல்லைன்னா மோசையே கிடையாது. அப்ப மோசையை உருவாக்குவதில் மோசே ஒரு தலைமைத்துவ, உண்மையிலே சொன்னா தலைவனா இருக்கிறவன் மிகப்பெரிய தலைமைத்துவத்தை கொண்டவன் கிடையாது. தலைவனை உருவாக்குறவன் தான் மிகப்பெரிய தலைமைத்துவத்தை கொண்டவன். அதுதான் the one who create leadership அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு சில தலைவர்கள் நம்ம பார்ப்போம், அவங்களுக்கு அடுத்த தலைவர்களே உருவாக்க மாட்டாங்க. அந்த 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 கழகமோ இல்ல அந்த இயக்கமோ இல்ல அந்த ஒரு செயல்பாடோ அந்த தலைவருக்கு அப்புறம் அப்படியே முடங்கி போயிடும். காரணம் என்னவென்றால் அவங்க சரியான தலைவர்கள் கிடையாது. சரியான தலைவர்கள் அடுத்த தலைவர்களை உருவாக்குறவங்க தான்.
சில பேர் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு நமக்கு அடுத்து ஒரு ஏறிட்டே வரான்னு வச்சிங்களேன், அவன் அழிக்கணும் தான் பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, அவன் நமக்கு என்ன ஆயிடக்கூடாது, போட்டி ஆயிடக்கூடாது. இது சிறந்த தலைமைத்துவத்துக்கு கிடையாது. இன்னைக்கு 2025ஆம் வருஷம், இந்த வருஷம் வரையிலே இயேசு கிறிஸ்துடைய குழு செயல்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தலைவருடைய தலைமைத்துவம் தான். அவர் வாழும் காலத்துல அவர் இருக்கும் பொழுதே தனக்கான அடுத்த தலைமைத்துவத்தை என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கிட்டார். அது எப்படி உருவாக்கி இருக்காரு பாருங்க. 12 பேரு, 70 பேரு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டம். இன்னைக்குதான் அந்த கூட்டம் உலகம் முழுவதுக்கும் பரவி இருக்குது. காரணம் இயேசுடைய அந்த அழகான லீடர்ஷிப் தான். பொதுவா இந்த சுயநலமான தலைவர்கள் தங்களுடைய தலைமைத்துவத்தை பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா இயேசு அப்படி கிடையாது. தன்னுடைய தலைமைத்துவத்தை என்ன பண்றாரு, பிரித்து கொடுக்கிறதா பாக்குறோம். ரைட். அப்போ ஒரு நல்ல தலைவன் என்பவன் தனக்கான அடுத்த தலைவர்களை உருவாக்குறவன் தான். அப்போ இந்த மிரியம் தான் மோசே என்கின்ற ஒரு தலைவரை உருவாக்கினதுல மிக 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 அதிகமான பங்கு வகிக்கிறவர்களாக இருக்கிறார். பொதுவாகவே நம்முடைய யூத திருமறை உங்க கையில என் கையில இருக்கிறது நம்மளுடைய திருமறை அல்ல. பழைய ஏற்பாடு பொறுத்த மட்டும் அது யாருடைய திருமறை, யூதர்களுடைய திருமறை. ஏன்னா அது அவங்களுடைய திருமறையை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த பழைய ஏற்பாடை நம்ம எடுத்து நம்முடைய திருமறையாக மாற்றியிருக்கிறோம். அதோடு புதிய ஏற்பாடை நாம் இணைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யூத திருமறை பொறுத்த மட்டும் அந்த யூத சமயமே வந்து ஆணாதிக்கம் நிறைந்த சமூகம். இட்ஸ் a patriarchal society. ஆண் தான் சிறந்தவனால தான் நிறைய இடங்கள்ல பெண்களுக்கான முக்கியத்துவமே அவ்வளவா கொடுக்க மாட்டாங்க. திருமறையில பொறுத்த மட்டும் நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு பேர் இருக்காது. பெண்களை வந்து ரொம்ப அப்படி இரண்டாம் பட்சமா தான் நடத்திருக்கிறதாக நம்ம நிறைய இடத்துல பார்க்க கூடும். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு பெண் முக்கியத்துவம் படுத்தப்படுகிறாள் என்றால் உண்மையிலே அவங்க செய்தது இதை விட ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். எங்க அது வெளிப்பட்டா மோசேயுடைய தலைமைத்துவம் வந்து கம்மியாயிடுன்றதுக்காக சில இது வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு வெளிக்காட்டப்படவில்லை அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அதே போல மிரியம் கிட்ட இருக்கிற ரொம்ப அழகான தன்மை என்னவென்றால் அவங்க அந்த தலைமைத்துவத்தோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தன் சகோதரனுடன் அவங்க இந்த இஸ்ராயல் மக்களை மீட்டு வருவதிலே ஒரு சைலண்டான ஒரு லீடர்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க இருந்து பாத்தீங்கன்னா from the birth of Moses, மோசே பிறக்கும் பொழுதும் மோசேயை வளர்க்கும் பொழுதும் மோசேயுடைய எல்லா காலகட்டத்திலும் மிரியம் அவர் கூட இருக்கிறதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரைட். இந்த மிரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரோனின் சகோதரனாகிய மிரியாம், ரைட், அவங்க சாதாரண மனிதர் அல்ல. மோசே தீர்க்கதரிசி அல்ல, மோசே தலைவர் தான். ஆனா she is the leader come prophet. யாரு? மிரியாம். ரைட்டா? மோசே எந்த இடத்துலயாவது தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. ஆனா மிரியம் என்னன்னு போட்டிருக்கு? தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கு. ரைட்டா? மிரியம் a leader with the prophet. அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி தலைமைத்துவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்காங்க. the Miriam the prophetess அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவள் தன் கையில் தம்புரு எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளையும். இப்ப வந்து இங்க ஒரு குறிப்பு இருக்கிறது. she is the leader of women. ரைட்டா? பெண்களுக்கான ஒரு தலைவியாக அவர்கள் இருக்கிறார்கள். பெண்கள் குழு அந்த அம்மாவை சார்ந்துதான் நடைபெறுகிறார்கள். எப்படி ஆண்கள் மோசே சார்ந்து இருக்கிறார்களோ ஒரு பெண்கள் அங்க அந்த கூட்டத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் மிரியமுடைய லீடர்ஷிப்ல தான் இருக்கிறதாக பார்க்கிறோம். வாசிங்க மறுபடியும். தம்புருவை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருவோடும் நடனத்தோடும், ரைட், அவங்க பொறுத்த மட்டும் அவங்க வந்து கல்ச்சரல் டீமோட ஹெட்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாடலும் பாடுறாங்க, நடனமும் ஆடுறாங்க. அதோடு சேர்ந்து அந்த குழுவையும் அவங்க வழி நடத்துகிறார்கள். அந்த பெண்களுடைய குழுவையும் வழி நடத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த அம்மா செய்யக்கூடிய வேலை. என்ன வேலை செய்கிறார்கள் என்றால் கடவுளை பாடுகிறார்கள். ரைட். கடவுளை எல்லாராலையும் பாடிட முடியாது. கடவுளை பாடுறதுக்கு கடவுள் நமக்கு ஆற்றலையும் கிருபையும் தந்திருக்கிறார். அப்ப கடவுளை உயர்த்துவதற்காக, கடவுளை மேன்மைப்படுத்தும்படியாக மிரியமுக்கு இந்த பொறுப்பினை கடவுள் தந்திருக்கிறதாக நாம் இங்க புரிந்து கொள்ள முடிகிறது. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவரையிலே பார்த்தீங்கன்னா இங்கதான் கடவுளை ஆராதித்து பாடக்கூடிய ஒரு பழக்கமே நம்ம பார்க்கிறோம். நீங்க ஆதியாகமத்துல எடுத்து பாருங்க, எங்கேயாவது நம்ம யோசித்து பார்க்கலாமா? இருக்கு அந்த மாதிரி கடவுளை பாட்டு பாடி ஆராதிச்சாங்க?
ஏதாவது ஒரு இடம் ஆதியாகமத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஆபிரகாமா இருந்தாலும், ஈசாக்கா இருந்தாலும், யாக்கோபாக இருந்தாலும், அவருடைய சந்ததிகளாக இருந்தாலும் யாரும் அந்த அளவுக்கு பாடல்களை பாடி கடவுளை ஆராதித்தது மாதிரி தெரியல. அப்ப இந்த புது ட்ரெண்ட் இவங்க தான் கிரியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். யாரு? மிரியமும் மோசேயும் தான் அந்த கடவுளை பாடல் பாடி ஆராதிக்கின்ற அந்த ட்ரெண்டை கிரியேட் பண்றாங்க நான் யோசிக்கிறேன். அடுத்தது 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை பாடுங்கள், அவர், அங்கதான் ரொம்ப முக்கியமானது, நாம் வெற்றி சிறந்தோம் என்று அவங்க சொல்லல மிரியாம். ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யார் ஜெயிச்சா? இஸ்ரேலர்கள் ஜெயிச்சாங்க. யார்கிட்ட ஜெயிச்சாங்க? எகிப்தியர்கிட்ட ஜெயிச்சாங்க. ஆனா இந்த வெற்றியை தமக்கான வெற்றியாக அந்த மக்களும் அந்த தலைவியும் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக தம்முடைய வெற்றி யாரால் வந்தது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தம்முடைய வெற்றி யாரால் வந்தது? கடவுளால் வந்தது. அதனால தான் அந்த அம்மா சொல்றாங்க, மறுபடியும் வாசிங்க. மிரியம் பிரதித்திரமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார். நாட் அஸ், நாம் அல்ல, கர்த்தரே என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்திருக்கிறார். இந்த வெற்றிக்கு அடித்தளம் கர்த்தரே. இஸ்ராயல் மக்களை மீட்டெடுத்தது கர்த்தரே. எகிப்தியருடைய படைகளை கடலில் அமிழ்த்தி போட்டது கர்த்தரே. அந்த மகிமையான வெற்றியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை பாடுங்கள். அடுத்தது வாசிங்க. குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் என்பதை பாடுங்கள். அப்போ எதுக்காக பாடணும்னா, நம்மை அழிக்க வந்த படைகளையும் படை வீரர்களையும் படையின் குதிரைகளையும் கர்த்தர் அந்த கடலில் தள்ளி நம்மை பாதுகாத்தார். நம்மை பாதுகாத்த கடவுளை, நமக்கு வெற்றி தந்த கடவுளை, நமக்கு உயிர் தந்த, நம்ம உயிர் வாழ்வை தந்த கடவுளை நாம் பாடுவோம் என்று சொல்லி மிரியம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, கடவுளுக்கு தம்முடைய இருதயத்தின் ஆத்திலிருந்து துதிகளை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார். இந்த நாட்களை நீங்க நான் இருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில நாம் இதுவரையிலே அடைந்திருக்கிற வெற்றிகள், நாம் பெற்றிருக்கிற உயர்வுகள், நம்முடைய எல்லாமே நாம் தான் யோசிப்போம் என்றால் நாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாது. இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. என் வாழ்க்கையில நான் சின்ன சின்ன ஆசீர்வாதங்களும் சின்ன சின்ன வெற்றிகளும், என் வாழ்க்கையில நான் பெற்றிருக்கிற சின்ன சின்ன உயர்வுகளும் என் சுய ஒழுக்கத்தினாலேயோ, என் சுய ஞானத்தினாலேயோ, என் சுய பலத்தினாலும் அல்ல, கடவுளினால், கடவுள் தந்தது, கடவுள் பாராட்டின இரக்கம், கடவுள் பாராட்டின கிருபை என்பதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்கணும். இதை நம்ம உணர்ந்தில்ல, இதெல்லாம் என்னுடைய அறிவால நான் சாதிச்சேன், இதெல்லாம் என் பலத்தால நான் சாதிச்சேன், இதெல்லாம் என்னுடைய கமிட்மெண்ட் மேல, என்னுடைய டெடிகேஷனால, என்னுடைய எல்லா விதமான ஞானத்தால நான் இதை மேற்கொண்டேன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டம் வளரவே முடியாது. அப்ப என் வாழ்வில் நான் வளர வேண்டும் என்றால் நான் அல்ல, எல்லாமே அவரு அப்படின்னு அவர் அக்னாலேஜ் பண்ண வேண்டியதா இருக்கிறது. கடவுளை நாம் உயர்த்த வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதுதான் நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு. என்னன்னா 15-20 நம்ம பார்க்கிறோம் அந்த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் பிரைஸ், அதாவது துதித்தலின் இல்ல ஆராதனையின் அடிச்சுவடு. இப்போ ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த தலைமைத்துவத்தின் அடிச்சுவடாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால், இதெல்லாம் நான் அல்ல, எல்லாமே என்னுடைய தலைவர் தான். இதெல்லாம் என்னுடைய வெற்றிகள் எல்லாம் என்னுடைய வெற்றிகள் அல்ல, இதெல்லாம் கடவுள் எனக்கு தந்த கிருபைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட். மூன்றாவது காரியம், இந்த ஒட்டுமொத்த பாடல் நமக்கு என்ன கொடுக்கிறது என்றால் மனமகிழ்ச்சியா இருக்குது. எதுக்காக மனமகிழ்ச்சியா இருக்கிறது என்றால், கர்த்தர் என் தேவைகளையும் என் எதிர்பார்ப்புகளையும் சந்தித்திருக்கிறார். அதனால நான் கடவுளுக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கும். நேற்று ஒரு காரியத்தை சொன்னவங்க, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கும் நான் அதை தான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய கிருபைகளை கொடுக்கிறார். அவர் இவ்வளவோ செய்யறது எதுக்காகனா, நம்ம கடவுளுக்குள் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக, சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருப்பதற்காக. கடவுள் இவ்வளவு செஞ்சிட்டும் நான் சோகமா இருப்பேன், வருத்தத்தோடு இருப்பேன், துயரத்தோடு இருப்பேன் என்றால், கர்த்தர் செய்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறத வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. சில பேர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனா எப்பவுமே எப்படி இருப்பாங்க,
சந்தோஷமா இருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த போதும் என்கின்ற எண்ணம். பல நேரங்களில் நம்ம கிட்ட அது கிடையாது. எவ்வளவுதான் கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தாலும் நம்ம விட ஒருத்தன் அதிகமா இருக்கிறா அப்படின்னா அவனை பார்த்து பராமப்பட்டு நமக்கு அது இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் துயரத்துல போய் மாட்டிக்கிறோம். அப்படி கிடையாது. எனக்கு கொடுத்திருக்கிற கடவுள் கொடுத்திருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகள், கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதங்கள், என் வாழ்க்கையில தந்திருக்கிற எல்லா கிருபைகளையும் நினைத்து கொண்டு நான் என் உள்ளத்தோடு கடவுளை நான் துதிக்க வேண்டியதா இருக்கு. மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டியதா இருக்கு. இதுக்காக தான் நம்ம சொல்றோம் என்னன்னா, சந்தோஷமா இருங்க, எப்பவுமே சிரித்த முகத்தோடுங்க, மனரம்மியமா இருங்க. பவுல் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருங்க? மனரம்மியமா இருங்க. எனக்கு வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க எல்லா நிலையும் எல்லாருக்கும் எல்லாமாவும் எனக்கு என்ன பண்ண தெரியும்? இருக்க தெரியும். ஆனா எல்லா சூழ்நிலையும் நான் எப்படி இருக்கிறேன்? மனரம்மியமா இருக்கிறேன். இந்த மனரம்மியமான ஒரு சூழ்நிலைன்றது ரொம்ப முக்கியமானது கிறிஸ்துவ வாழ்க்கையில. அப்போ என் வாழ்க்கை குறைப்பட்டு கொள்ளுகின்ற வாழ்க்கையாக இருக்கிறதா, இல்ல இருக்கிறவைகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற வாழ்க்கையா இருக்குதா? என்கிட்ட இருக்க 1000 ஆசீர்வாதங்களை குறித்து நான் நன்றி செலுத்தாம என்கிட்ட இல்லாத ஒரே ஒரு காரியத்தை குறித்து நான் அழுது புலம்புவதில் என்ன பயன் இருக்குது பாருங்க. இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. கடவுள் கொடுத்திருக்கிற 1000 ஆசீர்வாதங்களை நாம மறந்து விடுகிறோம். இல்லாத ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம வருத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட கூட்டத்துல இருக்க போறீங்க? கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற கூட்டமா இருக்க போறீங்களா, இல்ல என்கிட்ட இல்லாத ஆசீர்வாதத்துக்கு கடவுள்கிட்ட முறையிட்டு ஒரு மாதிரி துயரத்தோடு கஷ்டத்தோடு மன சஞ்சலத்தோடு வாழ்கிறவர்களாக இருக்க போறோமான்னு யோசித்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவமே இப்படி போயிட்டு தான் இருக்கு. இல்லாதவர்களை குறித்தே யோசிச்சுட்டு இருக்கோம். இருக்கிற 100 விஷயங்களை குறித்து நம்ம என்ன பண்றது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. ரைட். ஆனா இங்க பார்க்கும்போது மிரியம் அப்படி அல்ல. எல்லாவற்றுக்கும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மிரியம் இங்கே பாடல்களை பாடுகிறவர்களாக நாம் வாழ்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது மிரியத்தை குறித்து பார்க்கும்போது நிறைய நல்லவைகள் நம்ம பார்த்தோம். ஆனா மிரியமுடைய வாழ்வில் அவங்க செய்த ஒரு தவறும் இருக்கிறது. என்ன தவறு? மோசேக்கு எதிராக அவங்க பேசுறாங்க. காரணம் அந்த மோசேயுடைய திருமண வாழ்க்கை குறித்து அவங்களுக்கு ஒரு எதிர்மறையான சிந்தனை இருக்கிறது. மோசே யாரை திருமணம் செய்து கொண்டார் என்றால் எத்தியோப்பியா ஒரு குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தானே பண்ணியிருக்கிறாங்க, திருமணம் செய்திருக்கிறார்கள். என்னாகவும் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருந்ததால் மிரியமும் ஆரோனும் நிறைய வேலைகள் இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, இந்த இனக்குழுக்களே குறிப்பா இந்த ஒரு சமயம் ஒரு சாதியம் இதை விட்டு இன்னொரு சாதியத்துல திருமணம் செய்வதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. காரணம் பைபிள் அப்படி போட்டிருக்கு அப்படின்னா. ரைட்டா? கடவுள் யோசுவா கிட்ட சொன்னாரு, உங்களை வேற இதுக்குள்ள என்ன பண்ணிக்காதீங்க, இணைத்துக் கொள்ளாதீங்க அப்படி இப்படி எல்லாம். ரைட். ஒரு பக்கம் அப்படி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மோசே எப்படிதான் இருக்கிறாரு. ரைட். அப்போ இங்க நீங்க பார்க்கும்போது திருமறையில ரெண்டு விதமான செயல்பாடுகளை நம்ம உணர முடியும். ஒரு இடத்துல மற்ற பெண்களை மற்ற இன பெண்களை திருமணம் செய்து கொண்டதுனால சில காரியங்கள் அவங்களுக்கு எதிராக போயிருக்கு. ஆனா இங்க மோசேயோட வாழ்க்கையில அவர் அப்படிதான் செஞ்சிருக்கிறார். ஆனா அவருடைய வாழ்க்கையில பெரிய மாறுதல்கள் இல்லை. இப்போ யோசேப்பை யாரதான் திருமணம் செய்து கொள்கிறாரு? எகிப்திய பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்கிறார். அப்போ இந்த இனக்குழு, இனவாதம், இந்த சாதி சமயம், இந்த குழுக்குள்ளதான் திருமணம் செய்து கொள்வது. அப்ப இதுக்கு கடவுள் உள்ள இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா? ஏன் ஆண்களை கன்சிடர் பண்றாங்க அப்படின்றது இது திருப்பி ஆணாதிக்கத்துடைய ஒரு சிந்தனையாக தான் நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த பெண் எந்த ஒரு இனத்தை சார்ந்தவருடைய தலைமுறையை சுமக்கிறாள்ன்றதா ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த பெண் இந்த இனம் அப்படின்னும் போதுதான் அவங்க அந்த இது லீனியாலஜியோ இல்ல அந்த வம்ச வரலாற்றை
பின்பற்ற முடியும். அதனாலதான் இவங்க என்ன பண்றது, யூதருக்குள்ள திருமணம் செய்யணும், யூதர் புறையினத்தாருக்குள்ள போக கூடாது இப்படின்ற கான்செப்டே இவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா இது தேவையில்லாத ஒரு இதுவா இருக்கிறது. ஒரு காரியம் கடவுள் அதை வேணான்னு சொல்றதுக்கு என்னன்னா, இவங்க போய் எதை கொண்டு வந்துடுறாங்க, விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்துடுறாங்க. அதனாலதான் கடவுள் வேணான்னு சொல்றாரு தவிர்த்து எல்லாமே கடவுளுடைய மக்கள் தான். ரைட்டா? அப்போ சில நேரங்களில் நம்ம வந்து இந்த அடிப்படைவாதிகளாக இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வேண்டியதா இருக்கிறது. நம்மளே ஒரு காலத்துல கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல, நம்மளே என்னதான் பண்ணிருக்கிறோம், மனம் மாறி தானே வந்திருக்கோம். இங்க இருக்கிறவங்க எங்க முப்பாட்டம் காலத்துல இருந்து யாராவது கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியுமா? நாங்க 20 தலைமுறையா கிறிஸ்தவர்கள் யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப நம்மளே என்னதான் பண்ணிருக்கிறோம், மாறி தானே வந்திருக்கோம். அப்போ மற்ற மதத்தினரை ஏற்றுக்கொள்வதிலே, மற்ற மதத்தினர் நம்ம ஏற்றுக்கொள்வதில் இந்த ஒரு கசப்பு தன்மையிலிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, வெளியே வந்திருக்கு. இந்த உலகத்தின் மக்கள் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். ரைட்டா? இப்ப நம்ம உள்ள வரும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம வெளியே போயிடக்கூடாது. இதுதான் சிக்கல் இதுல இருக்கிறது. ஆபிரகாம் உள்ளதா இருக்கிறார், அவர் எந்த இடத்துல என்ன பண்ணல, விக்கிரக இவரு மோசே உள்ளதா இருக்கிறாரு, எந்த இடத்துல அவர் விக்கிரக ஆராதனைக்கு பின்னாடி போனதாக நாம் பார்க்கல, எத்தியோப்பியாவுடைய வழக்கங்களுக்கு பின்னாடி போனதாக நாம் பார்க்கல. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்குள்ள வந்து அது பிரச்சனை இல்லை. யாருக்குள்ள, மிரியமுக்கும் மோசேக்கும் அந்த திருமண பிரச்சனை இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னா, தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவம்ன்றது ஒரு போதை, லீடர்ஷிப்ன்றது ஒரு போதை, ஒரு நாற்காலின்றது ஒரு போதை. காரணம் என்னவென்றால், அந்த நாற்காலியில் உட்காரும் போது நம்முடைய இயல்பே மாறிவிடுகிறது. அந்த நாற்காலிக்கு ஆசைப்படுகிறவர்களுடைய இயல்பும் மாறிவிடுகிறது. காரணம் என்னன்னா, அது வெளியில இருக்கிறவங்க நல்லா இருக்கும், அதுக்குள்ள போகும்போது, அதுக்கான அந்த போட்டிகள்ல போகும்போது நம்முடைய இயல்பான நிலைமையிலிருந்து நம்ம மாறி விடுகிறோம். அந்த அந்த அரசியல் அந்த மக்களை மாற்றி விடுகிறது. இதுவரையிலே மிரியம் நல்லா தான் இருக்கிறாங்க. எதுவரையிலே? இஸ்ரவேல் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும் வரையில நல்லதா இருக்கிறாங்க. எப்போ மக்கள் ஒரு குழுவாக மாறி எல்லாரும் மோசேயுக்கு கீழ்ப்படிய தொடங்குகிறார்களோ, மிரியமுக்கும் ஆரோனுக்கும் ஒரு கசப்பு உணர்வு ஏற்படுகிறது. என்னன்னா, எல்லாருமே யாரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க? மோசே. ரைட்? இதுல ரெண்டு வகை இருக்குது. ஒரு பாசிட்டிவும் இருக்கு, ஒரு நெகட்டிவும் இருக்கு. நான் மோசேயோட லீடர்ஷிப் நல்லதா இருக்கு, அது ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனா என்னைக்குமே இந்த ஹீரோ வர்ஷிப்குள்ள நம்ம போயிடக்கூடாது. ஆட்களை பின்பற்றுகிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடக்கூடாது. மோசே பெரியவர் அல்ல, மோசே அழைத்த கடவுள் தான் பெரியவர். நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிரோம், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மனிதர்களை நம்முடைய கதாநாயகன்களாக, அந்த மனிதர்களை நம்முடைய ஹீரோவாக நம்ம வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிரோம். மோசையே மக்கள் அப்படிதான் இது பண்ணாரு. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா மோசையை கடவுளா கூட ஆக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்னவென்றால், மோசே அதை ஏற்படுத்திட்டார். இன்னைக்கும் அதாவது இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும் சதிசேயர்களுக்கும் என்ன பிரச்சனை? மோசே தான் பிரச்சனை. மோசே இதை சொன்னாரு, மோசே அதை சொன்னாரு, மோசே இதை செய்ய சொன்னார், நாங்க செய்யறோம். மோசே கல்லால் அடிக்க சொன்னார், நாங்க அடிக்கிறோம். இயேசுவே சொல்றாரு, நியாயப்பிரமாணம் முக்கியம் கிடையாது. எதுதான் முக்கியம்? கடவுளுடைய விருப்பம் தான் முக்கியம். அப்பதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் மனிதருக்காக ஏற்படுத்தப்பட்டது தவிர மனிதன் நியாயப்பிரமாணத்துக்காக ஏற்படுத்த இதுதான் காரணம். என்ன காரணம்? மோசையை ஒரு காலத்துல இவங்க என்ன ஆக்கி வச்சுட்டாங்க, அவங்களுடைய கடவுள் மாதிரி ஆக்கிட்டு, மோசே சொன்னாரு, மோசே சொல்லியே இருக்க மாட்டாரு, ஆனா மோசே சொன்னதை என்ன பண்ணிட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை எழுதிட்டாங்க. அதோட சப் ஆர்டிக்கலே எழுதிட்டாங்க. அதாவது மோசே கொடுத்தது 10 கட்டளை தான். இதை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இணை சட்டம், லேவியர் ஆகமம், உபாகமம் இதெல்லாம் வருது. இது இல்லாம மோசையாக்லான்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க யூதர்கள். அது என்னன்னா, மோசே தந்த சட்டங்கள்னு ஒரு தனி இதுவே வச்சுட்டு, இதுக்குள்ள சப்க்ளா போட்டு இப்படி செய்யலாம், எப்படி செய்யலாம். மோசே என்ன சொன்னாரு, ஓய்வு நாளே பரிசுத்தமாய் ஆசாரி. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசாரி, ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்துட்டு போ, ஒரு கரண்டிக்கு மேல எண்ணெய் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துட்டு போக கூடாது. 2 குச்சி எடுத்துட்டு போ, 2 குச்சிக்கு மேல நீ என்ன பண்ணக்கூடாது, எடுத்துட்டு போக கூடாது. ஒருத்தர் சாவ கிடக்குறானா, இன்னைக்கு காப்பாத்தினா அவன் பொழைச்சுப்பானா, அவனுக்கு உதவி செய். நாளைக்கு அவனை காப்பாத்தலான்னு வாய்ப்பு இருந்தா அவனை என்ன பண்ணாத, காப்பாத்தாத. ஒருவேளை அவன் நாளைக்கு செத்துட்டு இருந்தானா,
சோ அதை தான் இயேசு உடைக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா அந்த கல்ட் வர்ஷிப். மோசே சொல்கிறதை வைத்து எல்லாத்தையும் இது பண்றாங்க. இதுதான் இவங்களுக்கும் பிரச்சனையா இருக்குது. யாருக்கு பிரச்சனையா இருக்குது? மிரியாமுக்கும் ஆரோனுக்கும். சரி, இது ஒரு பக்கம் பொறாமையே நம்ம எடுத்துக்கலாம். நான் இதுக்கு ரெண்டு சைடு நான் சொன்னேன். ஒரு சைடு வந்து மோசே அவர்களை வழி நடத்துறார், ரைட், அது ஓகே. இன்னொரு பக்கம் மோசே இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கடவுளாவே மாத்தியே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட். இப்ப இந்த ரெண்டுமே இவங்களுக்கு பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? கூட பிறந்த அண்ணன் அக்கா தம்பிக்கு. யார் அக்கா யாரு? மிரியம். தம்பி யாரு? சகோதரன் யாரு? ஆரோன், ரைட்டா. இப்போ இவர் தன்னால முடியாதுன்னு சொல்லிதான் யாரு கேட்டாரு? ஆரோனை கேட்டார். நான் மந்த நாவும் திக்குவாயும் உள்ளவன், என்னால பேச முடியாதுன்னு போதுதான் கடவுள் தான் யாரை கொடுக்கிறாரு? ஆரோனை கொடுக்கிறார், ரைட். அதே போல மிரியமும் கூடவே இருக்கிறாங்க. இப்ப இவங்க 3 பேருக்குள்ளான இந்த என்ன சொல்லலாம், அந்த நாற்காலிக்கான போட்டி, ஒரு சீரியஸ் வந்து காட் என்னது, கேம் ஆஃப் த்ரோன் பசங்க பார்ப்பாங்க. அதாவது அந்த நாற்காலிக்கான யுத்தம், யார் அந்த அரசவையில், யார் அந்த நாற்காலியில் உட்கார வேண்டும் அப்படின்ற அந்த போட்டி யாருக்குள்ள? சகோதரர் 3 பேருக்குள்ள, அதாவது மோசே, ஆரோன், மிரியம். இப்போ 2 பேரும் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கடவுள் மோசே வந்து இருக்கிறார், மோசையை பொறுத்த மட்டும் இருக்கிறார், அது பிரச்சனையே கிடையாது. இப்போ மோசே கிட்ட நம்ம நேத்தே நல்ல குணாதிசயங்களை பார்த்தோம். என்ன அப்படின்னா, இவரு சொல்றாரு, அவங்க மாமனாரு என்ன சொல்றாரு, எத்ரோ சொல்றாரு, உன்னை என்ன பண்ணு, 100க்கு தலைவராக 1000க்கு தலைவராக என்ன பண்ணு, பிரித்து கொடு அப்படின்னு சொல்றாரு. மோசே அதை கூட செய்யறாரு, ரைட்டா. மோசையை நம்ம எந்த இடத்துல நம்ம குற்றப்படுத்தவே இல்லை. ஆனா மோசையை கொண்டு வைக்கப்படுகிற அரசியல், இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, அந்த அரசியல் சூழ்நிலையோடு நம்ம இறங்கி பார்க்கும்போது தான், ரைட், இதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குதா. இப்ப மிரியமுக்கும் ஆரோனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மோசையை எல்லாருமே இது பண்றாங்க. ஏன் கடவுள் மோசை கிட்ட தான் பேசுறாரு, ஏன் எங்க கூட பேசுறது இல்லையா? கடவுள் எங்க கூட பேசுறாரு இல்லையா? கடவுள் கண்டிப்பா இவரு கூட பேசிட்டு தான் இருக்கிறார். மிரியம் ஒரு தீர்க்கதரிசி தான். கடவுள் ஆரோனை தான் தெரிந்திருக்கிறார் மோசையை விட. கடவுளை ஆராதிக்கிறதுக்கு மோசையுடைய சந்ததியை கடவுள் தெரிந்து கொள்ள, ஆரோனுடைய சந்ததியை கடவுள் தெரிந்திருக்கிறார். அவர்கள் தான் யார்? ஆரோனுடைய சந்ததி தான் யாரு? ஆசாரியர்கள், கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள், ரைட்டா. அப்ப இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார், ரைட்டா. மோசையை பொறுத்த மட்டும் வழி நடத்தணும், மிரியமை பொறுத்த மட்டும் கடவுளை ஆராதிக்கணும், ஆரோனை பொறுத்த மட்டும் கடவுளுக்கு வழிபாடு நடத்தணும். கடவுளுக்கு என்ன செய்யணும்? வழிபாடு நடத்தணும். இதுதான் ஆரோனுடைய சந்ததி. இன்னொரு வரையில அது ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கிறது. ஆரோன் வம்சத்துல வரவன் தான் யாரா இருக்க முடியும்? ஆசாரியனா இருக்கும். அந்த ஜீனியாலஜி, அந்த வழிமரபை இன்னைக்கும் கடவுள் அதை உறுதி செய்துதான் இருக்கிறார் கடைசி வரையில, ரைட். ஆனா இவங்களுடைய அந்த அரசியல் இருக்குல்ல, அதுதான் இவங்களை எதிராக பேச வைக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. ரைட், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. இவங்க கிட்ட அந்த சாந்த குணமே இல்லை. யாருகிட்ட? மிரியம் கிட்டயோ ஆரோன் கிட்டயோ. ஏன்னா மோசே எல்லாவற்றிலும் சாந்த குணம் உள்ளவனும் மூன்று பேரும் போனார்கள். எங்கும் என் வீட்டில் உண்மையில்லை. மோசையை குறித்து கடவுள் என்ன பண்றாரு? சாட்சி சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம், ரைட். இப்போ கடவுள் என்ன பண்றாரு? அவங்கள வந்து தண்டித்து, அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தோம், ரைட். இப்ப இது யாருக்கு வந்தது? அதுல ஏன் பார்ஷாலிட்டி? ரைட். சில நேரங்களில் சில இடங்களை நம்ம கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன் கடவுள் பாரபட்சம் பார்த்திருக்கிறாரு? 2 பேரும் தானே பேசுறாங்க, ஆரோனும், ரைட். ஆனாலும் தண்டனைன்னு வரும்போது மிரியம் தானே பண்றாங்க, தண்டனையே சுமக்கிறார்கள், ரைட். நம்ம எவ்வளவுதான்
அதை நியாயப்படுத்தினாலும் எனக்கு அந்த கேள்வி எப்பொழுதும் உண்டு. ஏன் கடவுள் மிரியமை மட்டும் இது பண்ணார்? ஆரோனுக்கு எதுவுமே தண்டனை கொடுத்ததாக இல்லையே. ஒரு ஒருவேளை அவங்க பேசின அந்த பேச்சு வேணா இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆரோன் துணை இருந்தார் அப்படின்னு கூட நம்ம நம்பலாம், எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்போ நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்ம மிரியமை பத்தி நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். வேற எதுவுமே நம்ம மிரியம் பத்தி பெருசா யாத்திராகமத்திலும் இந்த 5 ஆகமங்களிலும் நம்ம பார்க்க முடியும். இப்போ ரைட், இயேசுவையும் மிரியமும் நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ரைட், மிரியமுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, அவங்களுடைய அந்த தலைமைத்துவத்தையும் இயேசுடைய தலைமைத்துவத்தையும் நாம் பார்க்கலாம். 2 பேரும் யாருக்கு மாட்சியை கொண்டு வராங்க? கடவுளுக்கு. இவங்க எது செய்தாலும், அவர் எது செய்தாலும் கடவுளுக்கே மாட்சியை கொண்டு வருவதாக நாம் பார்க்கிறோம். இவங்க இருவரும் இந்த மீட்பின் திட்டத்துல, கடவுளுடைய மீட்பின் திட்டத்துல ரொம்ப முக்கியமானவர்களா இருக்கிறாங்க. நான் ஒன்னு யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறோம் என்றால், மிரியம் நம்மை போன்றவர், யதார்த்தமான ஒரு மனுஷன். அந்த அம்மா நல்லா இருக்கிறாங்க, விழுறாங்க, எழுந்துக்கிறாங்க. அப்போ மனிதனுடைய வாழ்வு எப்பவுமே இப்படியே கிடையாது. விழ வேண்டும், எழ வேண்டும். மிரியம் நல்ல கடவுளை ஆராதனை செய்து கடவுளோடு இருக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்றாங்க? விழுந்து போறாங்க. ஆனா திருப்ப எழுந்து என்ன வராங்க? கடவுளத்துல வருகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மனிதனுடைய மீட்பின் திட்டத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் யாருன்னா மிரியமுடைய வாழ்க்கையாக நான் யோசிக்கிறேன். அடுத்தது அவங்களுடைய மரணம் பார்த்தீங்கன்னா என்னாகும்? 20 வாசிங்க. 20:1. ரைட். அப்ப அவங்களுடைய மரணத்தை குறித்தும் இங்கே பதிவு செய்யப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இதுல ஒட்டுமொத்தமா நான் புரிஞ்சுக்கிறது, பெருசா இயேசுவுடன் இவர்களை கம்பேர் பண்ண முடியாது. ஆனா ஒரு காரியம் நம்ம என்ன உணர்ந்து கொள்ளலாம் என்றால், இந்த மீட்பின் திட்டத்தில் மிரியமுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. மோசே, ஆரோன், மிரியம், இந்த மூவருடைய பங்களிப்புல மிரியமுடைய பங்கும் ரொம்ப சிறப்பானதா இருக்கிறது. கடவுளோடு அவங்க மறுபடியும் இணைந்திருக்கிறது தான் நம்ம பார்க்க முடிகிறது. ரைட். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கிறதா மிரியமை குறித்து? ரைட். தன் சகோதரிக்காக மோசே ஜெபம் பண்ணுகிறதாக நாம் பார்க்கிறோம். கடவுளும் என்ன பண்றாரு? மோசேக்கு மிரியமுக்கு என்ன பண்றாரு? சுகத்தை கொடுத்து மீண்டும் அவருடைய வேலை என்ன பண்ணுறாரு? செய்யும்படியாக கடவுள் வைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதான் நம்ம சொல்ற யதார்த்தமான ஒரு மனிதராக நாம் மிரியமை எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஆனால் முதல் கட்ட பெண் தலைமைத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் மிரியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட். இந்த நாளிலே இந்த இடத்துல நாம் மிரியமுடைய வாழ்வை குறித்து நாம் நிறைவு செய்வோம்.